हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவேசிகா தேர்ட் பேப்பரில் ஆகஸ்ட் 2026க்கு வரப்போகிற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை அதர் தென் சென்னை சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் பேப்பரும் செகண்ட் பேப்பரும் அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இதில் பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், फुल मार्क्स எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. பிரவேசிகா தேர்ட் பேப்பரில் 50 மார்க்ஸ் ஹிந்தியும் 50 மார்க்ஸ் தமிழும் கேட்டிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு 50 மார்க்ஸ் ஹிந்தியில் என்னென்ன கேட்க போகிறாங்கங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கிசி ஏக் விஷய பர் நிபந்த் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு நாகரிகோன் கே கர்த்தவ்ய और அதிகார் இந்த நிபந்தனை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு ஜீவன் में व्यायाम और खेलकूद का योगदान இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு தீபாவளி. ஃபோர்த்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இந்த நாளையும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமனுக்கு 8 மார்க்ஸு. லெட்டர் ரைட்டிங் தான். இதுக்கு என்னென்ன லெட்டர் ரைட்டிங் படிச்சுக்கணுன்னு, अपने विद्यालय के प्रधानाचार्य को प्रार्थना பத்திரன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க, வர சான்ஸ் நிறையாவே இருக்குது. செகண்டு வித்யாலயக்கு பிரயோக்ஷாலா में आपकी असावधानी सेன்னு இருக்கும். இதுவும் வர சான்ஸ் இருக்குது, இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு சீமா சுரக்ஷா பல் தில்லிக்கோ ஆவசியக்கத்தான்னு இருக்கும். திஸ் ஆர் தட் மெத்தடில் தான் வரப்போகுது. ஏதாவது ஒன்று தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மூணையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமனுக்கு 7 மார்க்ஸு. அதாவது ஃபார்ம் பர்னேக்கா தரிக்கா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுவும் திஸ் ஆர் தட் மெத்தடில் தான் கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, ஆப் கே பிரதீப் ஹை பாரதிய ஸ்டேட் பேங்க்னு ஆரம்பிச்சிருக்கோம், இதை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு ஆப்கே பவன் ரவீந்திரா மல்லேஸ்வரம் பெங்களூருன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு ஆப் சி ரேமா திருச்சூர் கி நிவாசி ஹைன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபோர்த்து ஆப் அப்னே 4 மித்ரோன் கே சாத் சென்னை சே ராமேஸ்வரம்னு இருக்கும். ஸோ இந்த நாளையும் நல்லா படிச்சுட்டா ஒன்று அட்டன் பண்ணி நம்ம ஈஸியாக 7 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமனுக்கு 5 மார்க்ஸு. சஞ்சீப் மே லிக்கியேன்னு இருக்கும். ப்ரீஸி ரைட்டிங். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை ஷார்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் சஞ்சீப்திக்கே பெஹலே குல் சப்த, அதாவது சுருக்கிறதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கள் எத்தனை இருக்குதுன்னு எழுதணும். அதுக்கப்புறம் சஞ்சீப்திக்கே பாத் குல் சப்த, சுருக்கினதுக்கப்புறம் எவ்வளோ எழுத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதிலேயே ஃபோர்த் ரோமன் வரும்போதே நம்ம பாஸ் ஆகிடுவோம். எல்லாருமே இது வந்தால் அட்டன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோமனுக்கு 5 மார்க்ஸு. அப்படி பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜியேன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எல்லாமே படிச்சுக்கணும். எல்லாமே நல்லா படிச்சுக்கிட்டா தான் நம்ம ஸ்போக்கனும் ஈஸியாக வரும், அர்த்தமும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதனால் அனுவாத் அபியாஸ்லையும் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் சிக்ஸ்த் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. ஹிந்தியுமே அனுவாத் கீஜியேன்னு கொடுத்துருப்பாங்க. ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கும் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அனுவாத் அபியாஸ்லாம் நல்லா தெரிஞ்சால் ஸ்போக்கன் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பேப்பரில் ஹிந்தி பார்த்துட்டோம். இப்போ தமிழ் பார்க்க போகிறோம். தமிழுக்கு 50 மார்க்ஸு, ஹிந்திக்கு 50 மார்க்ஸு, தமிழுக்கு 50 மார்க்ஸு. இதில் ஃபஸ்ட் ரோமனில் ஏதேனும் 2 குறள்களை அடிப்பிழறாமல் எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது கடவுள் வாழ்த்தில் உள்ள 10 குறள் படிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் உள்ள 10 குறள் படிச்சுக்கிட்டாலும் சரி, 4 கொடுத்து 2 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு குறளுக்கு 5 மார்க்ஸு, 2 குறளுக்கு 2 × 5 = 10 மார்க்ஸு. அதனால் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் உள்ள 10 குறளை படிச்சுக்கிட்டாலே 2 குறள் அட்டன் பண்ணிடலாம். இல்லாட்டினா ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் உள்ள 10 குறள் படித்தாலே 2 குறள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் ரோமன் ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் விடை எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க.
இதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் படிச்சுக்கணுன்னா, புறநானூறு குறிப்பு வரைக, இதை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு, 8 தொகை நூல்கள் யாவைன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு, ஆசாரக்கோவை குறிப்பு வரைகன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபோர்த்து, பெருவாயின் முள்ளியார் பற்றி குறிப்பு வரைகன்னு இருக்கும், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 6 கொடுத்து 3 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 3 × 5 = 15 மார்க்ஸு. ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாலே 5 மார்க்ஸு. ஃபிஃப்த்து, உணவு கொடுத்துண்ணும் முறை குறித்து ஆசாரக்கோவை கூறுவது யாதுன்னு இருக்கும், இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து, பாரதியார் பற்றி குறிப்பு வரைகன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. செவன்த்து, காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவைன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. எயித்து, பெருமாள் திருமொழி பற்றி எழுதுகன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. நைன்த்து, திரிகூடராசப்ப கவிராயர் பற்றி எழுதுகன்னு இருக்கும், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் குற்றால குறவஞ்சி பற்றி குறிப்பு வரைகன்னு இருக்கும், இதை நல்லா படிச்சுக்கோங்க. திருநாவுக்கரசர் பற்றி குறிப்பு வரைகன்னு இருக்கும், இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கிட்டாதான் நம்ம 3 அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுக்க முடியும். அதனால் இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஹிந்தி மட்டும் எழுதினா போதாது, தமிழையும் அட்டன் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமனில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஏதேனும் 2க்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 4 கொடுத்து 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு இதுக்கு 5 மார்க்ஸு. 2 × 5 = 10 மார்க்ஸு. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, விடு 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 தொழிலை விடாதேன்னு இடம் சுட்டி பொருள் விளக்கம் இருக்கும், இதை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு, நான் விடுதலை பெறுவேன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு, பரிசை நாம் பெறுவது பெரிதன்றுன்னு இருக்கும், இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோர்த்து, என்றும் வராத நீங்கள் வந்திருக்கிறீர்கள்னு இருக்கும், இதோட இடம் சுட்டி பொருள் விளக்கத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து, முன்பு எங்களை பார்த்தவர்கள் இப்போது எங்களை பார்த்தால் அப்படின்னு இருக்கும், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. வேடிக்கை பார்க்கும் மக்களுக்கேன்னு இருக்கும், இதெல்லாம் பந்து பிறந்த கதையில் இருக்கும் இடம் சுட்டி பொருள் விளக்கம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. நம்முடைய நாட்டில் இப்படி ஓர் ஏழ்மை நிலையா அப்படின்னு இருக்கும், இதுவும் அதே லெசனில் உள்ள இடம் சுட்டி பொருள் விளக்கம். நைன்த்து, இறைவனாவது இறந்து போவதாவதுன்னு இருக்கும், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நைன்த்து அவன் எய்த அம்பொன்றுன்னு இருக்கும், இதோட இடம் சுட்டி பொருள் விளக்கம் நல்லா பார்த்துக்கோங்க. 10த்து, அங்குள்ள செந்நாய்கள் எப்பொழுதும்னு இருக்கும், இதோட இடம் சுட்டி பொருள் விளக்கத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. 11த்து, நான் ஊர் வந்து சேர்ந்த பின்னரும்னு இருக்கும், இதை நல்லா பார்த்துக்கோங்க. 12த்து, இந்நூல் முன் எந்நூலும் சொல்லில்னு ஆரம்பிச்சிருக்கும், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 13, தன் மகனை சான்றோன் ஆக்குதலும்னு இருக்கும், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 13ஐயும் நல்லா படித்தாதான் நம்ம ஈஸியாக 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுக்க முடியும். பிகாஸ் 4 கொடுத்து 2 தான் எழுத சொல்லுவாங்க. இதுதான் ஆக்ரி ரோமன், 4th ரோமன், அதாவது கடைசி ரோமன். ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் விடை எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் 6 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. 3 × 5 = 15 மார்க்ஸு. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, சிட்டுக்குருவியின் உருவ அமைப்பை சுப்பிரமணிய பாரதியார் எவ்வாறு வர்ணிக்கிறார்னு இருக்கும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நேரத்திற்கும் உரிய பண்ணின் பெயர்களை குறிப்பிடுகன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு, நல்லியின் அரண்மனையில் வாணனுக்கு கிடைத்த விருந்தோம்பல் பற்றி எழுதுகன்னு இருக்கும், இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபோர்த்து, பந்து பிறப்பிற்கு எகிப்தில் வழங்கப்படும் கதையாதுன்னு இருக்கும், இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த்து, பந்தின் அளவு மற்றும் வடிவம் பற்றி எழுதுகன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து, கொல்லிமலையின் இயற்கை காட்சி பற்றி எழுதுகன்னு இருக்கும், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. செவன்த்து, கொல்லிமலையில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி எழுதுகன்னு இருக்கும், இதை நல்லா படிச்சுக்கோங்க. எயித்து, மேதை வேதநாயகரின் பிறப்பு மற்றும் பெற்றோர் பற்றி எழுதுகன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. நைன்த்து, தாது வருட பஞ்சம் ஏற்பட்ட போது
மேதை வேதநாயகர் ஆற்றிய தொண்டு யாதுன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. டென்த்து சொல்வன்மையை பற்றி திருவள்ளுவர் என்ன குறிப்பிடுகிறார்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 11th பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும் என ஆசிரியர் கூறுகிறார்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 12th அவையறிந்து பேசுதல் பற்றி சிறுகுறிப்பு வரைகன்னு இருக்கும். ஸோ இந்த 12ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டா தான் நம்ம 3 அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். எதாக இருந்தாலும் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பிரவேசிக்கா தேர்ட் பேப்பரும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.